எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெருநாள் அன்னைக்கு என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு 3 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு சால்ட், 1/2 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் லெமன், ஸோ அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 லெமன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் அளவு தயிர், எல்லாத்தையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு யூனிட்டி பாஸ்மதி ரைஸில் 2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால பிரியாணி நல்லா நீட்டமாக கிடைக்கும். இப்போது இதை 2 தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் போட்டு களையக்கூடாது. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிட்டு திரும்ப ஒரு தடவை போட்டு அதே மாதிரியே அலசி எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே பிரியாணி அரிசியை களையிறதுக்கும் நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை 2 தண்ணி அலசினதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பிரியாணி பாட் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கூடவே சேர்த்து நான் 1/2 கப் அளவு கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்ம சேர்த்த ஆயிலும் கீயும் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ தான் வெங்காயம் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி டக்குன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது வேலை சுலபமாகவே முடிஞ்சிடும். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும். ஸோ அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருந்தால் தான் இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போதும் அதில் 1/2 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 1/2 கப், டோட்டலாக 1 கப் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சேர்க்கும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த சிக்கனை வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கறியை ரொம்ப சின்ன பீஸஸாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா இதில் தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். கறி விடுற தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆயிரும். மட்டன் பிரியாணி இருந்துச்சுன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே சிக்கன் பிரியாணிங்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும். இப்போது நம்ம சேர்த்த கறி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 600 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளியையும் நான் அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே சேர்த்து 12 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியும் சரி வெங்காயத்தையும் சரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணனா அது வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி நம்ம நறுக்கிறதுனால இது சீக்கிரமே மேஷ் ஆயிரும். அப்புறமா இதில் 25 கிராம் புதினாவை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரியே 25 கிராம் மல்லி இலையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். புதினாவையும் சரி மல்லி இலையும் சரி நம்ம அப்படியே சேர்த்துட்டா அது அங்கங்கே கொத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது அது எல்லா இடமுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போது புதினா மல்லி இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பிரியாணியில் சேர்க்குறதுக்கு நான் ரெடிமேட் பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ இது மூன்ஃபையோட பாய் வீட்டு பிரியாணி மசாலா தான். இந்த பாக்ஸில் 50 கிராம்ஸில் 4 பாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதிலேருந்து 2 பாக்கெட் எடுத்து இந்த கறி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா மட்டும் சேர்த்தா போதும். இதில் அடிஷ்னலாக வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது இதில் இருந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை வேக வச்சுக்கிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாத்துலேயுமே 6 எடுத்துக்கோங்க. ஸ்டார் அனீஸ் மட்டும் 2 சேர்த்துக்கோங்க.
அப்புறமா இதில் தேவையான அளவு சால்ட், அப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சா தான் இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கும், ரைஸ் வந்து வாசனையாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு அரிசி வந்து ஒரு 85% குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கிடலாம். இப்போது ரைஸ் வந்து தேவையான அளவு குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிட்டு இதை வடிகட்டி நம்ம இது மசாலாவில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை வடிகட்டி எடுத்து இதை நம்ம மசாலாவில் சேர்த்துக்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரிசி வந்து நல்ல நீட்டமாக வந்திருக்கு. அப்புறம் இதில் நம்ம ஆயில் சேர்த்ததுனால இது ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போது இதை மூடி போட்டு ரைஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கிடலாம். இப்போது பிரியாணியில் சேர்க்குறதுக்கு முந்திரி கிஸ்மிஸ் வறுத்துக்கிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவு கீ சேர்த்துக்கிடுறேன். இப்போது நம்ம சேர்த்த கீ லைட்டாக சூடானதும் இதில் 75 கிராம் முந்திரியை சேர்த்துக்கிடுறேன். இந்த முந்திரி பொரிஞ்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப கருகிடக்கூடாது. அடுத்ததாக இதில் 50 கிராம் கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கிடுறேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக பால் ஷேப்பில் உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போது வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸை நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தில் சேர்த்துக்கிடலாம். இதை கீயோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி கிஸ்மிஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிடலாம். அரிசி உடைஞ்சாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கறி எல்லாமே பாத்திரத்தோட அடியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறும்போது இது எல்லாமே மேலே வந்துடும். பிரியாணி வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் தம் போட்டு குக் பண்ணிக்கிடலாம். தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கிடலாம். இப்போது ½ அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் பெரிய பாட்டாக சூஸ் பண்ணியிருந்தேன்னா இது கிளறி விடுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். எனிவே சூப்பரான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அண்ட் இது ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனியன் ரைத்தா, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய், அவிச்ச முட்டை, அப்புறம் டொமேட்டோ ஜாம். டொமேட்டோ ஜாம் எண்ணெய் கத்திரிக்காயோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரெசிபிஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு மட்டும் செய்யலை, நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் செஞ்சோம். ஈத் அன்னைக்கு இதுதான் வந்து அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. பிரியாணியும் எக்கையும் கண்டெய்னரில் வச்சுட்டு ஆனியன் ரைத்தா, டொமேட்டோ ஜாம், எண்ணெய் கத்திரிக்காய் 3ஐயும் வந்து கவரில் பேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேரிங்ஸ் மூலமாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.